எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் வழக்கறிஞர் சரவணன், கிறிஸ்தவ முன்னணி இயக்கத்தினுடைய தலைவர் பேசுகிறேன். சமீப காலமாக தமிழகத்தில் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களுக்கு எதிரான வன்முறைகள், இந்து முன்னணி, இந்து மக்கள் கட்சி, பிஜேபி, சங் பரிவார் கூட்டங்கள், இப்படிப்பட்டவர்கள் தமிழகத்தில் சிறுபான்மை மக்களுக்கு அச்சுறுத்தலையும் பயமுறுத்தலையும் தொந்தரையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். சொந்த பட்டா நிலத்தில் நடத்தக்கூடிய திருச்சபைக்குள் உள்ளே நுழைந்து திருச்சபை நடத்தக்கூடாது என்று மிரட்டி கொண்டிருக்கிறார்கள். இதற்கு ஒரு சில அதிகாரிகளும் துணை போய் திருச்சபையை சீல் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இது தொடர்ந்து தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இது சம்பந்தமாக நம்முடைய சிறுபான்மை ஆணைய தலைவர் அவர்கள் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் சென்று அவருடைய குறைகளை கேட்டு அதை தீர்வை வழங்கி கொண்டிருக்கிறார். சமீபமாக மார்ச் 19, 2025 திருப்பூர் மாவட்டத்திற்கு அவர் சென்றிருந்தார். அங்கே அவர் பேசின கூட்டத்தில் சொந்த பட்டா நிலத்தில் சபை வைத்திருக்கிறவர்கள் ஜெபம் செய்து கொள்ளலாம், காவல்துறை பாதுகாப்பு கொடுக்கும் என்ற வாக்குறுதி அவர் கொடுத்திருக்கிறார். அது ஒரு சில செய்தித்தாளிலும் வந்திருக்கிறது. அவர் பேசின ஆடியோ வீடியோவும் வெளியே வந்திருக்கிறது. மிகவும் எங்களுக்கு சந்தோஷமான விஷயம், நன்றிதான். ஆனால் அதுல ஒரு கேள்விக்குறி இருக்கிறது, அதுல ஒரு அச்சம் இருக்கிறது, எங்களுக்கு ஒரு பயம் இருக்கிறது. ஏனென்றால் நாங்கள் ஒரு மனுவை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், நாங்கள் ஒரு காரியத்தை எங்களுக்கு செய்யுங்கள் என்று சொன்னால் நீங்கள் மனுவாக கேட்கிறீர்கள், அதை நாங்கள் எழுத்துப்பூர்வமாக நாங்கள் உங்களுக்கு கொடுக்கிறோம். அதே போல நீங்கள் சொன்ன காரியத்தை எழுத்துப்பூர்வமாக ஒரு ஜீவோவாக இல்லை ஒரு ஆணையை பிறப்பித்தால் அது எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஆனால் நீங்கள் எழுத்து பூர்வமாக எதுவும் கொடுக்காமல் வாய்மொழியாக சொன்ன எதுவும் இந்த அதிகாரிகள் அதை ஏற்றுக்கொள்வது கிடையாது. எங்களை மறுக்கிறார்கள். கேட்டால் அதற்கு ஜியோ பாஸ் ஆகவில்லை, அவர்கள் வாய்மொழியாக தான் சொல்லி இருக்கிறார் என்று பதிவை சொல்லி எங்களை தள்ளி விட்டுறாங்க. அதனால எங்களுக்கு மிகவும் அச்சுறுத்தலாகவும் மிகவும் மனவேதனையாகவும் இருக்கிறது. அதனால் சிறுபான்மை ஆணைய தலைவர் அவர்கள் எங்களுடைய பணிவான வேண்டுகோள் என்னவென்றால், நீங்கள் எதை செய்தாலும் அதை எழுத்துப்பூர்வமாக ஒரு ஆணையாக பிறப்பித்து விடுங்கள். அப்படி செய்தால் சிறுபான்மை மக்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய தொண்டாக இருக்கலாம், இல்லது நன்றியாக இருக்கலாம், உதவியாக கூட இருக்கலாம் என்று நாங்கள் கிறிஸ்தவ முன்னணி சார்பாகவும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இயக்கங்கள், கட்சி, கிறிஸ்தவர்கள் சார்பாக நாங்கள் கரம் கூப்பி கேட்டுக்கொள்கிறோம். எங்களுக்கு எது செய்தாலும் ஒரு ஆணையாக பிறப்பித்து விடுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. மாவட்ட கண்காணிப்பாளர் இது ஒரு மொத்த முடிவெடுத்து அவர் எனக்கு பதில் சொல்றாரு. உங்க இடங்கள்ல எல்லாத்தையும் லிஸ்ட் போட்டு சொந்தராஜ் சார்ட்ட கொடுங்க. சரியா? இன்னைக்கு போறதுக்குள்ள கொடுங்க. சார்ட்ட கொடுத்து உங்க பட்டானெல்லாம் நீங்க ஜெபிக்கிற இடத்துல எந்த தொந்தரவு வராம போலீஸ் பார்த்துக்கணும். ஒவ்வொன்றா சொல்ல வேணும், எல்லாமே இந்த முடிஞ்சது.